அண்ணாவை போன்ற ஒரு தலைவரை நம் தலைமுறையோ நமக்கு அடுத்த தலைமுறையோ இனி ஒருபோதும் நாம் காண முடியாது. பற்றற்ற ஒரு தலைவன்க அண்ணா. எதன் மீதும் பற்றும் இல்லை, தன் மீதே அவருக்கு பற்று இல்லை. தலை செய்ய மாட்டாரு, கண்ணாடி பார்த்து தன்னை ஒப்பனை செய்து கொள்ள மாட்டாரு, கையில கடிகாரம் கட்ட மாட்டாரு. ஒரு முறை அண்ணா சொல்றாரு, என்னை காலண்டர் பார்க்கவும் கடிகாரம் பார்க்கவும் சூழ்நிலை கைதியாக மாற்றிவிட்டது இந்த முதலமைச்சர் பதவின்றார். அப்ப எந்த அளவுக்கு கால நேரம் பார்க்காமல் மக்கள் பணியில் ஈடுபட்டிருப்பாருன்னு பாருங்க. கர்ம வீரர் காமராஜர் ஏழைகளின் பங்காளன், எளிய வாழ்க்கை வாழ்ந்தவன் சொல்றோம் இல்லையா, கிட்டத்தட்ட அப்படி ஒரு தவ வாழ்க்கையை வாழ்ந்தவர் அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணாவிற்கும் ராணி அம்மையாருக்கும் குழந்தைகள் இல்ல, தன் சகோதரியின் குழந்தைகளை தான் தன் குழந்தைகளாக அவர் பாவித்தார். அண்ணா இறக்கும் போது காஞ்சிபுரத்தில் தேனம்பாக்கத்தில் 1 ஏக்கர் நிலமும், காஞ்சிபுரத்தில் ஒரு வீடும், சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஒரு வீடும், இதுதான் அண்ணாவின் மொத்த சொத்து. அண்ணா முதல்வராக இறந்த மாதத்தில் நுங்கம்பாக்கத்தில் இந்தியன் வங்கியில் 5000 ரூபாயும், மயிலாப்பூர் இந்தியன் வங்கியில் அவருடைய கணக்கில் 5000 ரூபாய் மட்டும்தான் இருப்பு இருந்தது. அப்படி ஒரு பற்றற்ற வாழ்க்கையை வாழ்ந்தவர் அறிஞர் அண்ணா. எதிர் அணியினரும் மயங்கக்கூடிய பேச்சாற்றல் மிக்கவர், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எந்த அளவுக்கு மயங்கக்கூடியவர்கள், காங்கிரசின் சட்டமன்ற தலைவராக இருந்த கருத்திருமன், பிஜி கருத்திருமன் அவர்கள் ஒரு முறை சொல்றாரு, ஒவ்வொரு முறை சட்டமன்றத்திற்கு போகும்போதும் நான் அண்ணாவை கடுமையாக விமர்சிக்க வேண்டும் என்ற முன்முடிவோடு நான் சட்டமன்றத்திற்குள் நுழைவேன். ஆனால் அண்ணா எழுந்து நின்று பேச ஆரம்பித்தவுடன் அந்த பேச்சில் மயங்கி ஏமாந்து விடுவேன்னு ஆட்சி அதிகாரத்தில் பறிகொடுத்த காங்கிரஸை சார்ந்த ஒரு தலைவன் சொல்கிறான் என்றால் அண்ணாவின் பேச்சாற்றல் எவ்வளவு பெரியதுன்னு பாருங்க நீங்க.